ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வெளியே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. வீட்டுக்குள்ளே 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுது. இந்த வித்தியாசமான சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 பேர் எழுந்திரிச்சாங்க. அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்கள். மேலே இருக்கிற மேற்கூரை அப்படியே உடஞ்சி தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ கொஞ்சம் ஒழுகும் அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி வரும்னு நினச்சி கூட பார்க்கல தான். கூரை பயங்கரமாக உடஞ்சிடுச்சு போல். நேரடி மழை வீட்டுக்குள்ளே வந்ததுனால எதை வச்சு இதை தடுக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி வந்தால் கூட ஏதாவது பாத்திரத்தில் பிடிக்கலாம். இவ்வளோ தண்ணி வந்தால் எதை வச்சு பிடிக்கிறது? வீட்டுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் இருந்துருக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த இடத்துல 4-5 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அப்படி அந்த இடம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் நிற்கிற டெம்போ, ரோடு, செவருன்னு எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருக்கு. செவரு விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. பூமியே குலுங்குற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நடுக்க ஏற்படும் போது ஏதாவது கட்டடத்துக்கு பக்கத்துலேயோ செவருக்கு பக்கத்துலேயோ நிற்கவே கூடாது. காலியான வெற்றிடத்துல தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த லேடி இப்போ தான் காரை விட்டு இறங்கி உள்ளேருந்து பொருட்கள் எல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ரோட்டில் ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு. எட்டி பார்த்தா அங்கே ஒரு உடும்பு அது ரோட்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து எல்லாரும் கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த லேடி உடனே சுதாரிச்சு நம்ம கேட்டை வேகமாக பூட்டிடலான்னு வேகமாக இழுத்து பூட்டினாங்க. ஆனாலும் அந்த உடும்பு இந்த வீட்டுக்குள்ளே தான் வருவேன்னு தேடி கரெக்டாக உள்ளே வந்துடுச்சு பாருங்க. பூட்டினாலும் கேட்டுக்கு இடையில கேப் இருந்ததுனால அது பாட்டுக்கு வேகமாக உள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்துருக்குறாங்க. உடும்பு நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சது. கேட்டை திறந்துட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. நம்மளே பயந்து ஓடினாலும் நம்மளை தான் தேடி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒரு ட்ரக் வேகமாக வந்துட்டு இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் இறக்கமாகவும் வளைவாகவும் இருக்கிறதுனால வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படியே தடுமாறி ஒரே இடையே கீழே விழுந்துடுச்சு. ட்ரக்கில் நிறைய பொருட்கள் ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா பொருளும் அப்படியே ரோட்லேயே விழுந்துடுச்சு பாருங்க. எல்லாம் நடந்து முடிகிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகலை. மின்னல் வேகத்தில் நடந்து முடிஞ்சுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ரக்கூன் ஒன்று வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. இதை பார்த்தா தான் அந்த வீட்டில் இருக்கிற பூனை வேகமாக அதுக்கிட்ட சண்டைக்கு கிளம்பியிருக்கு. இதில் 2-3 பொருட்களையும் கீழே தள்ளி விட்டுடுச்சு. எப்படியோ வெளியே போய் சண்டை போடுங்கன்னு கதவை திறந்து விட்டுருக்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, 4-5 ஆடுகள் எல்லாம் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு. எதையோ பார்த்து பயந்து கடைசியாக வந்த ஆடு இந்த காட்டு விலங்கு கிட்ட மாட்டிக்கிச்சு. அது ஒரு பூமா. இந்த பூமா ஊருக்குள்ளே ஏதாவது விலங்குகள் கிடைக்குமான்னு தேடி வந்திருக்கு. அதில் தான் இந்த ஆடு சிக்கியிருக்கு. இந்த ஆடோட சத்தத்தை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. வந்த வேகத்தில் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை விரட்ட ஆரம்பிச்சதுனால எப்படியோ ஆடு தப்பிச்சுது. அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் இந்த சம்பவம் தெளிவாகவே பதிவாயிருக்கு. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த கண்ணாடியை கொஞ்சம் இழுத்து தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. அது ரொம்ப பெரிய கண்ணாடியா இருக்கு. அவரு தொட்டதுமே அது அப்படியே ஆடி ஒரேடியே கீழே விழுந்து நொறுங்கியே போச்சு. சத்தம் கேட்டதும் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்கலையே, வேகமா ஓடியே போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, திடீர்னு வேகமா பறந்து வந்தது ஒரு பறவை. வந்த வேகத்துல அங்க மேல இருந்த லைட்டை தான் தட்டி இருக்கு. இந்த பறவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தட்டின வேகத்தில் அந்த பெரிய பல்புமே கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அதோட வழி எங்கே இருக்குன்னு தெரியாததுனால அது அந்த இடத்தையே சுற்றி வந்ததுனால சுற்றி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. பறவையை ஆசுவாசப்படுத்துறதுக்காக இவர் மட்டும் கொஞ்சம் அமைதியாக முன்னாடி வந்திருக்கிறாரு. கத்துலே அது ஓடிடும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இங்கே வீட்டு கண்ணாடியை பார்த்து வேகமாக ஓடி வந்திருக்கு இந்த மான். வந்த வேகத்தில் கண்ணாடி மேலே ஒரு தட்டுனதுனால கண்ணாடியை நொறுக்கிட்டு அது வேகமாக ஓடிடுச்சு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் வேனை விட்டு இப்போ தான் கீழே இறங்கி வராங்க. இறங்கின அடுத்த செகண்டே வேன் நகர ஆரம்பிச்சிருக்கு, டிரைவரே இல்லாமல். எப்படியோ உடனே நிறுத்திட்டாங்க. ஒரு பொருளை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. வண்டி வேற திடீர்னு இப்படி காலவாரி விட்டால் என்ன பண்ணுறது? எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இப்போ தான் கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. இது ஒரு கண்ணாடி கதவு. அந்த நேரம் காற்று ரொம்ப வேகமாக அடித்ததுனால காத்தோட அழுத்தத்தில் அந்த கண்ணாடி கதவு சல்லியாக நொறுங்கி போச்சு பாருங்க. திறந்தவங்களுக்கு நம்பவே முடியல. இங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே இருந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வேகமான காற்று அடிச்சது. அந்த காற்றோட வேகத்தில் மேலே இருக்கிற உருளை தொப்புனி கீழே விழுந்திருக்கு பாருங்க. ஏதோ ஆள் இல்லாத நடுவழியில் விழுந்ததுனால யாருக்கும் ஏதோ ஆகலை. இந்த மாதிரி உருளைகளை மேலே பொருத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் காரில் இந்த நேர் ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது நேர் ரோட்டில் ஒரு பைக்கு மின்னல் வேகத்தில் போயிருக்கு. அந்த பைக்கு போனது நேர் ரோடு அப்படிங்கிறதுனால இந்த காரில் போனவர் தான் கொஞ்சம் சுதாரிச்சு போயிருக்கணும். திடுதிப்புன்னு மின்னல் வேகத்தில் கிராஸ் பண்ணவும் கொஞ்சம் பதறி தான் போனார். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே வண்டியில் போயிட்டுருக்கிற 2 பேருமே சீட் பெல்ட் போட்டிருக்கிறாங்க. முன்னாடி எதையோ பார்த்து டிரைவர் வேகமாக பிரேக் அடிக்கிறாரு. பிரேக் அடித்த வேகத்தில் பின்னாடி உட்காந்துருந்தவங்க அப்படியே முன்னாடி வந்து விழுந்திருக்காங்க பாருங்க. சீட் பெல்ட் போடாததுனால ஆளை அப்படியே தூக்கி கொண்டு வந்துடுச்சு போல். எப்படியோ சுதாரிச்சு மறுபடியும் அவங்களே பின் சீட்டுக்கே போக வச்சிருக்காங்க. இதுக்காக தான் சீட் பெல்ட் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இப்போ ஃபோன் இல்லாத கையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லார் கையிலையும் ஃபோன் தான் இருக்குது.
இங்கே மேலே உயரத்தில் போகும்போது கூட இவரோட ஃபோனை கையிலே வச்சுருந்ததுனால ஒரு செகண்டில் அது தவறி கீழே விழுறதுக்கு தயாராக இருந்தது. உடனே தட்டி மறுபடியும் தூக்கிட்டே இருப்பாருங்க. பயங்கர திறமைசாலி தான். ஃபோன் கிடைச்சதுல கொஞ்சம் நிம்மதி. நம்ம கையில் இருக்கிற பணம் தொலைஞ்சா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம் போல். அந்த ஃபோன் மட்டும் காணலை அப்படின்னா ஒரு செகண்டில் என்னவோ ஆயிடுது. அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் இற போடலாம் அப்படின்னு இன்னொரு மீனை பிடிச்சு அதுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது எவ்வளோ வேகத்தில் கவ்வுறதுக்கு வந்திருக்கு பாருங்க. மீனுக்கே ஊட்டி விட போய் விரல் துண்டாயிடக்கூடாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, கடற்கரையில் நின்றுட்டு எல்லாரும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்கிறாங்க. நினச்ச மாதிரி ஒரு மீனும் மாட்டியிருக்கு. ஆனால் அந்த மீனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தது இந்த சீல் அந்த மீனை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக. ஆனால் தூண்டில் போட்டவங்க எப்படியும் அந்த மீனை நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சதுனால சீல் கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துட்டாங்க பாருங்க. அதை கொடுத்துருந்தா அந்த சீலாவது சாப்பிட்ருக்கோம். அதை தரைக்கு இழுத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் சீல் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணி எப்படியாவது அந்த மீன் கிடைச்சிடாதா அப்படின்னு வருது. தூண்டில் போட்டு மீன் மாட்டின சந்தோஷத்தில் அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வேகமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த மண் சரிவை பார்த்ததும் உடனே எல்லாரும் வேகமாக பின்னாடி ரிவர்ஸில் வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகலை. வேகமாக பாறையும் மண்ணுமா வந்ததுனால ரோடே மூடிடுச்சு பாருங்க. கொஞ்சம் சுதாரிச்சு கவனிச்சதுனால எல்லாரும் உஷாராயிட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருந்து இந்த வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, எல்லா வண்டியும் போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பைக்கில் வந்திருக்கிறாரு. ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவர் சடனாக பிரேக் போட்டு அப்படியே நிறுத்திட்டாரு. நேர் ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் எதையும் கவனிக்காமல் வேகமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆட்கள் தான் கொஞ்சம் உஷாராக அங்கேயும் இங்கேயும் கவனித்து பார்க்கணும். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சம்பவம். அங்கேருந்து சைக்கிளில் ஒருத்தர் வேகமாக வந்துட்டு இருக்கிறாரு. இங்கேருந்து ஒரு கார் போகுது. சைக்கிளில் வந்தவர் கார் வரதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்ததுனால அது மேலேயே உரசி கீழே விடுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை உடனே எந்திரிச்சிட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கார் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நேர் எதிரிலே இந்த வண்டி வந்திருக்கு பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காரை ஓட்டிட்டு போனவர் உடனே சுதாரிச்சு நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த ஆற்றங்கரையில் ஒரே கலரில் நிறைய பட்டாம்பூச்சி. இது எல்லாமே இவரோட கேப்பில் வந்து உட்காந்துருக்கு. இந்த தொப்பியில் உட்கார்ந்ததும் அந்த தொப்பியே அழகாயிடுச்சு. அதை தலையில் வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த ஏணி மேலே இவர் ஏறுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அதை பிடிச்சி நிறுத்துறதுக்காக 2 லேடிஸ் இருக்கிறாங்க. ஏணியில் ஏற முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சரசரன்னு ஏறிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த டைல்ஸ் தரையில் இரும்பு ஏணியை வச்சு ஏறினதுக்கு கடைசியில் சறுக்கி விட்டுடுச்சு. இந்த லேடி தான் கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, போட்டில் போயிட்டு இருக்கும் போதே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த போட்டு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரிஞ்சதுனால அதை கவனிக்கிறதா இல்லை பேச்சை கவனிக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாயிட்டாங்க. 4 பேர் இருக்கிற போட்டில் இன்னும் 4 பேர் சேர்ந்து ஏறினா போட்டு எப்போ வேணாலும் கவலலாம் அப்படிங்கிற நிலமை தான். அதுலேயும் எல்லாரும் நின்றுட்டே இருந்ததுனால கொஞ்சம் கிடுக்கிடுன்னு ஆட தான் செய்யுது. அதனாலே கொஞ்சம் மிரண்டுட்டாங்க போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் மைக்கில் பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி நடந்த சம்பவத்தை பாருங்க. அங்கே யாரும் டஸ்ட்பினில் குப்பை போடுறதுக்காக வந்திருக்கிறாரு. வந்தவர் உள்ளே எட்டி பார்த்தாரு பாருங்க. அவரே உள்ளே போய் விழுந்துட்டாரு. இந்த சம்பவம் கேமராவிலையும் பதிவாயிருக்கு. கேமராமேன் பார்த்ததுனால உடனே அவரை வெளியே கொண்டு வந்துட்டாங்க.